ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 121 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதுமில்லை தூங்குறதுமில்லை. எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம் தான் இது. இந்த 101ஆம் சங்கீதமே ஆரோகண சங்கீதம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் எருசலேமில் யூதேயாவில் பல பகுதிகளிலிருந்தெல்லாம் ஜனங்கள் எருசலேமை நோக்கி பயணம் செஞ்சு வருவார்கள். அவர்கள் வழி பயணத்தின் போது பாடுகிற பாடல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, எருசலேம் என்பது மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம். அவர்கள் ஏறணும், அப்படி ஏறி அசெண்டிங் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் செல்லும் பொழுதே இந்த பாடலை பாடிக்கொண்டே செல்வார்களாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குறதுமில்லை. அப்படி என்றால் தேவ பிரசன்னத்துக்குள்ள செல்லும் பொழுதே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தம் பலிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் அவசியம். விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து பலிக்க வேண்டும். யாரெல்லாம் விசுவாசிச்சு அதை அறிக்கை பண்ணி தியானிக்கிறீங்களோ, இந்த மாதத்துல நீங்க வேணா பாருங்க, நம்ம குடும்பத்துல நடக்க போகிற அற்புதங்கள் அது அதிசயமானவர்களா இருக்கும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படி என்றால், சர்வத்தையும் உண்டாக்கினவர், சிருஷ்டிகர், நம் நாயகர், எல்ஷடாய், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகை செய்பவர், சதா காலம் உயிரோடு இருப்பவர், சகலத்தையும் புதிதாய் மாற்றுபவர், சர்வ வல்லவர். அப்படி என்றால் இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவன் நம்மை காக்கிறார். இஸ்ரவேலே, உன்னை காக்கிறவர். என்னை காக்கிறவர் எப்படியா? உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படி என்றால் ஒரு நிமிஷம் கூட அவர் கொஞ்சம் கூட நம்மளை மறக்க மாட்டாரு, அசட்டையா இருக்க மாட்டாரு. நம் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்மை தூங்காமல் உறங்காமல் காக்கிற ஒரு தெய்வம். இவர் எப்படிப்பட்டவர்? எப்படி நம்மளை காக்கிறார் என்றால், நம்மை பின் தொடர்ந்து வரும் சத்துருக்களை அழிப்பார். 2வது, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மை போஷிப்பார். 3வது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு என்றென்றும் தங்கியிருக்கும். அப்படி என்றால் நமக்கு பின் தொடர்ந்து வரும் சத்துருக்களை அவர் எப்படி அழிப்பார் அதை பார்க்க போறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வராங்க. அணி அணியாய் சேனையாய் புறப்பட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. எங்க பாளையம் இறங்க சொல்றாருன்னா, இவங்க ஆக்சுவலா எங்க போகணும்? கானான் தேசத்துக்கு போகணும். ஆனா இவங்களை ஆண்டவர் எங்க தங்க சொல்றார்? சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்கணும். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு 3வது வசனத்துல, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அப்படின்னா அவனுக்கே ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சமுத்திரக்கரையிலே ஒதுங்கு, தங்கு, பாளையம் இறங்கு. ஆனா இவன் என்ன சொல்லுவான்? பார்வோன், ஐயோ இவங்க தேசத்திலே திகைத்து அலைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அப்படி ஒரு கன்ஃபியூஷன் நான் உண்டு பண்ணுவேன், ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவேன். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நீ பாளையம் இறங்கு. அவன் பின்தொடருவான். எதுக்கு பின்தொடருவான்னா, இத்தனை வருஷமும் உன்னை அடிமைத்தனத்துல அடக்கி வச்சிருந்தானே அந்த பார்வோன், அவனும் அவன் ஜனங்களும் நான் தான் கர்த்தர் என்று அறியும்படி நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எதற்காக இந்த ஜனங்களை சமுத்திரக்கரையிலே தங்க பண்ணினார்? அதுக்கு ஒரு பெரிய திட்டம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? ஆம்புஷ் அப்படிம்பாங்க. அதாவது மறைந்திருந்து எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு பேர் தான் ஆம்புஷ். இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த ஜனங்களை எல்லாவற்றையும் சமுத்திரக்கரையில தங்க வச்சிட்டார்.
இப்ப பார்வோன் பின்தொடர்ந்து வரான். எங்க வரான்? சமுத்திரக்கரைக்கு தான் வாரான். அப்படின்னா கர்த்தர் எல்லா காரியத்தையும் அழகா திட்டம் பண்ணியிருக்காரு. நம்ம பின் தொடர்ந்து வர்ற சத்துருவை துரத்தி அடிப்பது மட்டும் இல்லை, அவனை அழிப்பதே தேவனுடைய முக்கியமான ஒரு திட்டம். இப்போ அவர்கள் அங்கே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். திருப்பி நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பார்க்குறாங்க, என்னடா தப்பிச்சோம், பிழைச்சோம், வந்துட்டோம் நினைச்சோம், எகிப்தியர் பின்னால வருகிறார்கள் என்று பயந்துட்டு என்ன சொல்றாங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்புறம் சொல்றாங்க, மோசேட்ட பார்த்து சொல்றாங்க, மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீங்க, எதற்காக எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீங்க? அப்பவே சொன்னோம்ல, நாங்க எகிப்தில அடிமையா இருந்துடுறோம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னமே, இப்ப இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இத்தனை வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே புறப்படும்போது 10 அற்புதங்களையும் வாதைகளையும் கண்ணால பாக்குறாங்க. இவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்குது, ஊழியக்காரன் தலைவனாகிய மோசையை வச்சுக்கிட்டு எல்லாரும் புறப்பட்டு வராங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல விசுவாசம் மாறிது பாருங்க. மோசே இன்னைக்கு சொல்றாரு, பார்வோன் பின் தொடர்ந்து வரும்படி செய்வேன். நிச்சயமா மோசே ஜனங்களுக்கு அதை அறிவித்திருப்பான். ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அப்படிலாம் நடக்குமா, நடக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எப்போதுமே கர்த்தர் சொன்ன வார்த்தையில விசுவாசம் இல்லைன்னா எல்லாமே குழப்பம்தான். இப்ப இவங்க பார்த்த உடனே, பார்வோனை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துல வருது? சாவு தான் ஞாபகத்துல வருது. உண்மையிலேயே அவங்க ஆண்டோடைய அன்பை அறிஞ்சு ஆண்டோர் வழிநடத்தல நன்கு புரிஞ்சிருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? நல்ல வேளை பார்வோன் தொடர்ந்து வாரான், கொன்னாலும் பரவாயில்ல, நாங்க அடிமைத்தனத்திலிருந்து அடிமையாக சாகல, விடுதலை பெற்று தேவனுடைய பிரசனத்திலேயே மடிய எங்களுக்கு எவ்வளவு கிருபை செஞ்சார் என்று துதிபாடல் பாடியிருக்க வேண்டும். ஆனா உங்க இருதயத்துல என்னதான் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் கூட இருதயம் மாறவில்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம நிறைய காரியங்கள்ல பழைய நிலைமையில இருப்போம். ஆனா வேத வசனத்தை வாசிக்க ஆவியானவருக்கு நம்ம இடத்தை கொடுக்கும் பொழுதுதான் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா, நம்மை ரட்சித்த தேவன் யார் என்பதை தெளிவாய் புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ மோசே சொல்றான், பயப்படாதிருங்க, நீங்கள் சும்மா இருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்றார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற, ஜனங்களை முன் போக சொல்லு, உன் கையில் இருக்க கோலை ஓங்கி சமுத்திரத்தை நீட்டி பிளந்துரு அப்படிம்பாரு. அப்படி பாருங்க, அந்த நேரத்துல கர்த்தர் சொன்ன காரியம் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 18ஆம் வசனம் சொல்லுது, நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இப்ப சமுத்திர கரையில இவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. பின்பக்கத்துல இருந்து பார்வோன் வந்துகிட்டு இருக்கான். இப்ப என்ன ஆகுதுன்னா, எனி டைம் பார்வோன் இப்ப இவங்களை எல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போயிடலாம். ஆனா என்ன ஆச்சுது, கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு முன்னாக, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாக இந்த சமூகம் அப்படியே பின்னால எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவே நின்றுச்சு. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப தூரத்திலேயே நிக்கல. எந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நின்றுச்சு. மேக ஸ்தம்பமும் அப்படியே விலகி வந்ததா அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 19ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இதையும் பார்க்கறாங்க, என்னடா ஆச்சுது, முன்னால் நின்ன தேவ சமூகம் அப்படியே பின்னால போகுது, ஆண்டவர் பின்னால போய் நிற்கிறாரே அப்படிங்கும்போது அடுத்த வசனம் சொல்லுது, அப்படி தேவ சமூகமும் அந்த மேக ஸ்தம்பமும் அவளுக்கு பின்னாக போய் நிற்கும்போது அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. ரா முழுவதும் நிற்குது. யோசிச்சு பாருங்க, முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் தேவனுடைய பிரசன்னம் அப்படியே விலகி பின்னால வருது. பின்னால வந்தோடனே என்ன ஆச்சுதுன்னா, ரா முழுவதும் தடை செய்து, அது எப்படி இருந்ததா, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. என்ன அற்புதமான ஒரு காட்சி. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். தேவ சமூகம் அப்படியே 2 பேருக்கு நடுவில் நிற்குது. இந்த பக்கம் இருளாகுது,
அப்படின்னா எகிப்தியருக்கு இருள்ல இருக்கிறாங்க. இந்த அதே மேகஸ்தமும் தேவ பிரசனமும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாகுது. அப்ப இந்த இருள்ல இருக்கும்போது வெளிச்சத்துல இருக்கிறது நல்லா தெரியும். ஸோ எகிப்து சேனைகள் எல்லாம் இருளுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த ஜனங்கள் வெளிச்சத்திற்கு ஜனங்களை பார்க்கறாங்களே ஒழிய அவங்க கிட்ட போக முடியல. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவிலே நின்றார். எத்தனை யுத்தங்கள், எத்தனை சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தாலும் இஸ்ரவேலே, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, மறக்கவே கூடாது. ஆண்டவருடைய சமம் வந்து நின்னது. அது இரவு முழுதும் நின்றுச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷம் ஃபோன் ஊதுனா கூட எங்கேயோ பறந்து ஓடி போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர், என் பிள்ளைகளை நீ ஒடுக்குனல, உனக்கு ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு பதிவிடையை நான் வச்சிருக்கிறேன், அதனால் நான் எப்படிப்பட்டது என்பதை நீ உணர்ந்து கொள். அப்படி இரா முழுவதும் நின்றுச்சுதான். வேதம் சொல்லுகிறது 21ஆம் வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்படி ஒரு அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கறாங்க. எப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாருமே மகா ஆர்ப்பரிப்பா, ஆரவாரமா, பயம், சந்தோஷம் எல்லாமே கலந்திருக்கும். அந்த சத்தத்தை தான் எகிப்தியர் கேட்டிருப்பாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல பாருங்க. அப்புறம் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றதாம். ஆச்சரியமா இருக்குது. எந்த ஜலம் ஜனங்களை அழிக்குமோ அதே ஜனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதிலாக, பாதுகாவலாக நின்னதாம். அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட இஸ்ரவேலே, உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. உன்னை நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல கர்த்தர் உன்னை நடத்துவாரு. அந்த இடத்துல அழிவின் பாதையா இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா அதுவே உனக்கு மதிலாக நிற்கும். அவர்களை பயப்படாமல் பத்திரமாக நடக்க பண்ணினார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படி அவர்கள் போகும்போது நீங்க பாருங்க அடுத்த வசனம், அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். இப்ப கர்த்தர் நமக்கு திறந்த பாதை, அது நமக்கு வழிகாட்டி நடத்தி கொண்டு செல்லும். அந்த பாதையில சத்துருவும் தொடர்ந்து வருவான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் நல்ல ஆண்டருக்காக நான் வாழ நினைக்கிறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்னா எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. உன்னை எத்தனை சத்துரு பின்தொடர்ந்து வந்தாலும் உன்னை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற சத்தியத்தை நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நடத்துறார். அதற்காக தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் தியானிக்க 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 தான் நமக்குள்ள விசுவாசம் பெருகும். அப்ப இவர்கள் பின்னாலேயே அந்த எகிப்தியர்கள் இப்ப கர்த்தர் வழி விட்டுட்டார். ஓகே, நீ பின்னால போ. ஆனா தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் இந்த எகிப்தியரை குறித்து வேறு விதமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியல. அவங்க போகிறாங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். 24ஆம் வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனை பார்த்து அவர்கள் சேனை கலங்கடித்தார். எங்க தெரியுமா இது நடக்குது? சமுத்திரத்துக்குள்ள நடக்குது. ரெண்டு பக்கமும் ஜலம் மதிலா நிற்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பின் தொடர்ந்து எதிரி வாரான். பார்வோனுடைய பிரதானமான 650 ரதங்கள், இராணுவ வீரர்கள், குதிரை வீரர்கள் எல்லாரோடும் அப்படியே ரொம்ப எப்படியாவது இவளை பின் தொடர்ந்து பிடிச்சிடணும் அப்படின்ட்டு வாரான். ஆனா கர்த்தர் என்ன பண்றான்னா, அக்னி மேகமா ஸ்தம்பத்திலிருந்து அவளை பார்த்து கலங்க பண்ணினார். கர்த்தர் நம்ம பார்த்தா ஆசீர்வாதம். ஆனா அதே நம்முடைய தேவன் நமக்கு பின்னாக வருகிற எதிரிகளை பார்த்தா கலங்கடிப்பார். ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். என் சத்துரு எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கலங்கிட்டு இருக்கான். விசுவாசிச்சா நிச்சயமா அப்படியே நடக்கும். எந்த ஆளு நம்ம பின்தொடர்ந்து வந்தாலும் அவன் சமாதானமா வர முடியாது. ஒரு கலக்கத்தோடு தான் வருவான். இன்னும் பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்னி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனை பார்த்து அவர்களை சேனை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். எப்படி தெரியுமா வருவான்? நமக்கு பின்னால சத்துரு வருவான், உண்மைதான். ஆனா அவன் கலக்கத்தோடு வருவான், வருத்தத்தோடு வருவான். நடக்க பண்ணினார். ஏன்னா அந்த ரதத்திலிருந்து உருளைகள் எல்லாம் கலண்டு விழுது. என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. பிரதானமான ரதங்கள் தான், குதிரை சேனை வீரர்கள் எல்லாம் பெஸ்ட் தான். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கவனை பார்க்கலும் நமக்குள் இருக்க இயேசு பெரியவர்.
ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. பார்வோன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். எப்படி ரதத்திலிருந்து உருளைகள் கலண்டு விழுது தெரியல. ஆனா வசனம் சொல்லுது, வருத்தத்தோடயே அவர்களை நினைச்ச நடக்க பண்ணினார். அப்பதான் எகிப்தியர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காரியத்தை அறிக்கை பண்றாங்க பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேலர் விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஓடி போயிடுவோம் நம்ம. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்காக நின்று யுத்தம் நம்மோடு பண்ணுகிறார். அப்படின்னா இந்த மாதத்துல சத்துருவோ மனுஷர்களோ உங்களுக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் செய்யட்டும், பில்லி சூன்யமோ மந்திரமோ ஒன்றும் வாய்க்காதே போகும். யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கலக்கம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும், நடுங்குவாங்க. ஐயோ இவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஓடி போயிடுவோம் அப்படின்னு சாட்சியை கேட்க போறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண போகிறோம். அப்படி சொல்லிட்டு அவங்க ஓடி போவோம் என்ற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரைகள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்திலே நீட்டி என்றார். எப்படிப்பட்ட நேரம் பாருங்க. கரெக்டா ஆம்பிஷ் பதிவிட வச்சுட்டாரு. நீ அங்கேயும் இங்கேயும் இருந்தா உன்னை வேற விதமா அழிச்சிருப்பேன். ஆனா உனக்கு நான் எப்படி அழிவு வச்சிருக்கேன்னா, என் பிள்ளைகளை அடிமைத்தனத்துல வச்ச, கொடுமையா நடத்தின. இப்ப விடுவிச்ச பிறகு என் பிள்ளைகள் நீ விடுவிச்ச பிறகும் நீ பின்னால ஓடி வந்து சிறைப்படுத்தணும்னு நினைக்கிறியா? உனக்கு ஒரு பதிவிட எங்க தெரியுமா? சமுத்திரத்தின் ஆழத்துல. ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது. மோசையை பார்த்து கையை நீட்டு அப்படின்னா, மோசையின் கைக்கும் அந்த கடலுக்கும் ஒரு கனெக்ஷன். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்னா, மோசையை பார்த்தா சொல்றாங்க ஜனங்கள், பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா அங்க வந்தீங்க, நான் வந்து எங்களை கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தால் நலமா இருக்குமே அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதனால அவ்வளவு பேர் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மோசையை எப்படி பண்றாரு? மகிமைப்படுத்துகிறார். மோசே உன் கையை நீட்டுப்பா. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே அப்படி வந்து அப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு அசைவு இருந்தா போதும், கடல் மூடி இருக்கும். ஆனா கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அழைத்தவர்களை கனப்படுத்துகிற தேவன். கைக்கும் சமுத்திரத்துக்கும் கனெக்ஷன். கையை நீட்டினா சமுத்திரம் எப்படி வந்ததா அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு விரோதமாக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. இப்படிதான் நடக்க போகுது. நமக்கு விரோதமாய் படையெடுத்து 10,000 பேர் வந்தாலும் அது நம்ம ஒன்றும் செய்யாது. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலே உன்னை காக்கிற உறங்குதும் இல்லை தூங்குறதும் இல்லை. இப்படி சமுத்திரம் அவர்களை மூடி போச்சது. அடுத்த பரம் பார்த்தா அடுத்த வாசம் என்ன சொன்னா, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அதான் என்னை காக்கிற உறங்குதும் இல்லை தூங்குதும் இல்லை. பின்தொடர்ந்து வரலாம், அழிஞ்சிருவோமோ நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, எத்தனை பேர் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். வசனத்தை அறிக்கை பண்ணணும். பிரச்சனைகள் பெருவெள்ளங்கள் அப்படியே சூழ்ற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை, என் தேவன் என் மதிலா இருக்கிறார், என் தேவன் என் பலனா இருக்கிறார், என் தேவன் எனக்கு யுத்த புருஷனா இருக்கிறார் அறிக்கை பண்ணும் பொழுது சத்துருக்களை அழித்து போடுவார். 2வது அவர் போஷிப்பார். யாத்ராமம் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கடலெல்லாம் கடந்து வராங்க. வனாந்திரத்துல அவங்க கொண்டு வந்த உணவு காலியாய் விட்டது. சாப்பிடறதுக்கு என்ன செய்வோம்? முறுமுறுக்கிறாங்க. எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும் கர்த்தர் ஜனங்களை கைவிடல. ஏன்னா ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். என்னை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னா உண்மையுள்ள தேவன், கரிசனை உள்ள தேவன். ஜனங்கள் முறுமுறுத்தோன்ன வானத்திலிருந்து அப்பத்தை மன்னாவை பெய்ய செஞ்சு அவர்களை 1 நாள் 2 நாள் அல்ல 40 வருடங்களாக அந்த வனாந்தரத்தில் போஷித்தார். எவ்வளவு அற்புதமான தேவன் யோசிச்சு பாருங்க. 40 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப நல்லா இருந்தாங்களா? இல்ல, முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்தே பாதி பேர் அந்த புறப்பட்ட அந்த ஜெனரேஷன்ல எல்லாமே செத்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். எவ்வளவு முறுமுறுத்தாலும் கர்த்தர் அவர்களை அழிக்கல. அவர்களுடைய முறுமுறுப்பினால் தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் உண்மையுள்ள தேவன் 40 வருஷமாக அவர்களை வானத்தின் மன்னாவினால் போஷித்தார். அவர் வழியில்
அவர் உணவு. அவர் நடத்தி கொண்டு போறார். உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னான்னா, கானான் தேசத்துக்கு ஆண்டவர் பட்டினியோட கொண்டு போகல, நல்ல வானத்தின் மன்னாவினால் திருப்தி ஆக்கினார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல அந்த அப்பத்தை புசிப்போம். அவராலே பிழைக்க கர்த்தர் உதவி செய்வார். மூன்றாவது, அவருடைய பிரசன்னம். 14 யாத்ராகமம் 14 அதிகாரம் கடைசி வசனம் 22 வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இரவும் பகலும் அவளை காக்கிற பிரசன்னம். எத்தனை முறை தேவனொட்டு வழி விலகி போனாலும் பிரசன்னமும் விலகல, மன்னாவும் ஒழியல. அவ்வளவு அழகாக தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம் இருந்தபடினால ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 8 அதிகாரத்துல 4 வசனம் இப்படி சொல்கிறது. உபாகமம் 8:4, இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. என்ன அழகுல சொல்றாரு. நடபயணமா தான் போறாங்க, ஆனா உன் கால் வீங்கல. அப்படின்னா என்னத்தான்? யூ ஆர் வெரி ஹெல்த்தி, உனக்கு எந்த வியாதியும் இல்லை, உன் வஸ்திரமும் பழசா போகல. எகிப்திலிருந்து போட்ட வஸ்திரம் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது. அப்படின்னா சின்ன பிள்ளைகள் போட்டிருக்கலாம், பெரியவங்க போட்டிருக்கலாம், வளர வளர வஸ்திரமும் வளர்ந்து கொண்டே வந்தது, பழசா போகல. எனக்கு ஒருத்தர் கூட இந்த பழைய வஸ்திரம் எதுக்கு அப்படின்னு முறுமுறுத்தது மாதிரி வேதத்துல சொல்லப்படலை. அப்படி என்றால் ஆண்டவர் அவர்களை அவருடைய சமூகம் இருந்தா ஒன்றும் பழசா இல்லை, எல்லாம் புதுசா இருந்தது. அழகா சொல்றாரு, உன் வஸ்திரம் பழசா போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லிவிட்டு உபாகமம் 29 அதிகாரம் 5 வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. 40 வருஷமா ஒரே செருப்பு தான் போட்டு நடந்திருக்காங்க, ஆனா பழசாகல. 40 வருஷமா ஒரே ட்ரெஸ் தான், பழசாகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் நம்மோடு இருந்தா குறைவில்லாமல் நடத்துவார். மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனா நமக்கு கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார். எல்லா காரியம் குறைவில்லாமல். ஆனா ஒண்ணு, அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கு என்று உணர்ந்து கொண்டு, இஸ்ரவேலே என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை அறிக்கை பண்ணி அவருடைய பிரசன்னத்துல வாழ்ந்து பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல், காலும் வீங்காது. கால் வீங்கினா செருப்பு போட முடியாதே, செருப்பெல்லாம் சின்னதா போயிடும். பாதரட்சையும் என்ன செய்யல, அந்த வனாந்திரத்துல நடந்து 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 தேஞ்சு போகல, பிஞ்சு போகல, புதுசா இருக்கு. அப்படிப்பட்ட தேவன் இந்த மாதத்துல 3 காரியங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை சத்துருக்கள் என்னை பின் தொடர்ந்து வருவாங்க, வந்தாலும் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் அழிந்து விழுவார்கள். கர்த்தர் சமூகம் நம்ம கூட இருக்கிறபடியினால அவர் பின்னாக வரும் சத்துருக்களை அழிப்பதற்காக யுத்த புருஷனாய் என்னோடு இருக்கிறார். 2வது, இந்த வாழ்க்கை பயணத்துல என்னை போஷித்து பாதுகாக்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். 3வது, அவருடைய பிரசன்னம் கூட இருக்கிறபடினால ஒரு குறைவும் இல்லாம அதிசயமா அற்புதமாய் நடத்தி செல்வார். இந்த 3 காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துல ஒரு எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைங்க இருக்காங்கப்பா. அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் பலிக்கட்டும். இஸ்ரவேலே, உன்னை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. உடைய பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வெளியிலே பிரயாணமாய் செல்லும் பொழுதும் போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். பின் தொடர்ந்து வர சத்துருக்கள் அழிக்கப்படட்டும். கர்த்தரே யுத்தம் செய்து எல்லா மந்திரங்களையும் எல்லா பில்லி சுஞ்ச கட்டுகளும் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்க பதிவிடைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். கர்த்தர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, வனாந்திரத்துல மன்னாவினால் போஷித்தரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் போஷித்து நடத்தும். கடன் தொலைலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள்லாம் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்ப்பம் உண்டாகட்டும் ஆண்டவரே. திருமணமாகி பிள்ளைகளுக்கு நிறைய தேவ பக்தியோட சந்ததிகள் வெளிவரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கொண்டு நடத்தட்டும். அற்புதமா ஆச்சரியமா ஒரு குறைவில்லாமல் உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க. இந்த மாதத்துல உம்மை ருசிக்க, உம்மை அனுபவிக்க, உம்மோடு நேரத்தை செலவழிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா நன்மையான ஈவுகளும் பலிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம்
ஒவ்வொருடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகளையும் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகனமையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.